Action! இன்பமாய் கொண்டாடவா அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா ஓடும் ரத்த நாடத்தில் வேகம் சேர்ந்தால் வாசிகள் காலம் பட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள் மனம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்காலளவா வற்றி போகும் சிகரம் ஒன்றே கொள்கை சேரும் பயணம் வாழ்க்கை தீமையாம் தீக்கிரையாக்கு நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் நம்ம ஆஃபீஸ்லையும் ஃபேக்ட்ரிலையும் ஐடிக்காரனுங்க ரைடு பண்ணிக்கிறானுங்களா நம்ம வீட்டில் இந்த கோல்டு இந்த டாக்குமெண்ட்டு கேஷு எல்லாத்தையும் எடுத்து ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து சேஃப்டி பண்ணி விட்டுருன்னா. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம். ராகவன் உங்கள் வீட்டை கொஞ்சம் செக் பண்ணு. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூட கூட ஏத்த பேசிக்கிட்டு இருக்கேன். Azad and Kabilan should not escape. चक्रवर्ती, are you okay? चलो आजाद, इंडिया के अंदर चलें. और क्या चलो चलो चलें. Come on. இல்லை வாரண்ட்டுக்குதா? வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ். Yes. இந்த கேஸ் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். அப்போது சென்னையில் இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். கம் ப்ளீஸ் கம். நாம் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். தாசன் கம்பெனி மூலமாக அவங்க ட்ராவல் ஏஜென்சி கவனிக்க சூரியதாசனை வச்சு அமெரிக்காவுக்கு 2 தீவிரவாதிகளை டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸோட உள்ள நோக்க ட்ரை பண்ண போகிறாங்களாம். கபிலன் ஆசாத். கபிலன் ஆசாத் இவங்க 2 பேரும் டெரரிஸ்டில் இன்னுமா உயிரோடு இருக்காங்க. உயிரோடு இருக்கிறதுனால தான் அவங்கள கொண்டு போய் அமெரிக்காவில் விட சொல்கிறேன். இல்லை, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். அதிக நேரம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு நஷ்டம்தான் மிஞ்சும். வர்ற வாய்ப்பை நழுவ விடாதீங்க. பாபா கிட்ட சொல்லி உன்னை செட்டப் பண்ணி உன்னை சூரியதாசனுக்கு அனுப்ப சொல்ல. எவ்வளவு செலவானாலும் அமெரிக்காவில் இறங்குறது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் சொல்லு. ஒரு ஸ்மால் ஹஞ்ச் கபிலனும் ஆசாதோடையும் சேர்த்து ஒன்றையும் அனுப்ப அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் இங்கே 1008 சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காங்க. அதுபடி நடந்தால் நான் இந்த ஜென்மத்தில் அமெரிக்காவுக்கு போக முடியாது. எனக்கு நீங்கள் எதனா ஹெல்ப் பண்ண முடியுமா?
நான் செய்ய முடியுமா முடியாதுங்கிறது அடுத்த விஷயம். ஆனா என்னால செய்ய முடியுங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? இது அட்வான்ஸ். ₹5,00,000 ஆகும். இந்த ₹1,00,000 அட்வான்ஸ் போக உங்கள் பெட்டியை ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு வாரத்தில் எங்களை வந்து சந்திச்சா நீங்கள் போக வேண்டிய பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருப்போம். அது மட்டும் இல்லை ஜானி, இன்னும் 2 நாளில் 2 லட்சம் இங்கே இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் 3 லட்சத்தை இங்கே கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே இருக்கு. அப்போது மொத்தமாக ஒரு 6-7 லட்ச ரூபான்னு சொல்லுங்க. அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருவீங்க, யார் வேணாலும் அனுப்பிச்சிருவீங்க. எஸ், கரெக்ட். கிட்டத்தட்ட அவ்வளோதான் ஆகும். என்ன ஜானி, எங்கள் டேர்ம்ஸ் ஓகேவா? காசு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னை முழுசாக பத்திரமா அமெரிக்காவில் கொண்டு போய் விடுறது உங்கள் பொறுப்பு. என்ன டீலா? பணம் வருதுல்ல, அப்போ டீல் ஓகே தான். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். கொடுங்க மேடம். Hi David G. Yeah. Good evening. Good evening. நான் சென்னையில் லேண்ட் ஆயிட்டேன். Great people think alike. I just wanted to call you. அதுக்குள்ள நீங்க கால் பண்ணியாச்சு. கார் கரெக்ட் டைம் வந்ததா? கார் வெயிட்டிங்கில் இருந்தது. ஐ எம் ஆன் த வே. வெரி நைஸ், வெரி நைஸ். இன்னும் ½ an hourல உங்கள் வீட்டில் இருப்பேன். ஓ, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. கவிலன் அண்ட் ஆசாத் கன்ஃபார்ம்டா சென்னையிலேருந்து அமெரிக்கா கிளம்புவாங்க. இஸ் தட் கரெக்ட் இன்ஃபர்மேஷன்? இது லேட்டஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். ஓ மை காட். ஃபுல் டீட்டெயில்ஸ் கொண்டு வரேன். ஓகே. I'll meet you in person. Come fast. நேர்ல சொல்றேன். Good. Bye. Yeah. Bye. Bye. See you then. Take care. Thank you. ஓகே ஓகே. ஏம்பா உன் வேலை முடியும்பா. ஆமா, மனுஷனுக்கு கெட்ட நேரம்னு ஒன்று வந்தா நல்ல நேரம்னு ஒன்று வந்துதான் ஆகணும். புரியுதா? எனக்கு நல்ல நேரம் வந்தோன்னா உன் வேலை முடியும். காளிதாஸ் மேல நம்பிக்கை வைக்க. ஆமா, எல்லாம் நல்லபடி முடியும், கவலைப்படாத. சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். வா சரி. என்ன நல்ல நேரம் பற்றி பேசுனீங்க? அப்போ என்னோட காசு வந்துடும். காசு வராமல் எங்கே போகுது? அதான் எனக்கு தெரியல, எங்கே போகுதுன்னு தெரியல. எனக்கு வர வேண்டிய காசு மட்டும் உங்ககிட்ட இருந்து திரும்பி வர மாட்டேங்குது. வந்துடும் தாப்பர் சரி, கொஞ்சம் டைம் கொடு. காளிதாசன் சார், நான் ஒரு பிஸ்னஸ் மேன். டைமுன்னா இன்னும் கொஞ்சம் அதிக வட்டி. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டேன், கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன்னு நினச்சேன். வாங்கின பணத்தை கரெக்டாக கொடுத்துருவீங்க, சேர வேண்டிய வட்டியையும் மறக்காமல் கொடுத்துருவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் தான் என் பிஸ்னஸே ஓடுது சார். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல சைடு, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். இந்த ஐடி ரேட் வந்தானுங்க பாரு, அதில் எல்லா காசும் லாக் ஆயிடுச்சு. அதனால தான் டிலே ஆனால் என் எல்லா பிஸ்னஸையும் இழுத்து மூடிட வேண்டியது தான். நானே லாக் ஆகிடுவேனே. காளிதாசன் சார்,
இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் இருக்கே அது ஒரு கேம்லிங் மாதிரி, ஒரு சூதாட்டம். ஜெயிக்கிற குதிரைகளை தான் கட்டணும், இல்லை வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அது ஒன்றும் இல்லை தாப்பர் சைடு, எனக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லை. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் நேரம் நல்லா இருந்தால் என் பணத்தை உடனே கேட்க மாட்டேன். எப்போ நேரம் திணற ஆரம்பிச்சிடுச்சோ அப்போ என் பணத்தை உடனே திருப்பி கேட்கறது தான் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அழகு. வட்டியோட என் பணத்தை இந்த மாசத்துக்குள்ள திருப்பி கொடுத்துடு. அது எப்படி சரி? நான் இருக்கிற நிலைமையில இந்த மாசத்துக்குள்ளன்னா இதை யோசிக்கிறது என் வேலை இல்லை, அது உங்களோட வேலை. என் பணம் திரும்பி வரலனா அதை எப்படி திருப்பி வாங்கலான்னு யோசிக்கிறது என் வேலை. என்ன தாப்பர் சைடு பேச்செல்லாம் மாறுது, என்ன பேசுற நீ? காளிதாசன் சார், சந்தோஷப்படுங்க. நான் வெறுமனே பேசுகிறேன். என்னை பற்றி நல்லா தெரியும், எனக்கு பொறுமை ரொம்ப அதிகம். அதை அதிகமாக சோதிச்சிங்க, அப்புறம் இந்த பேச்சு செயலில் இறங்கிடும். வர வேண்டிய வட்டிக்கே வட்டி போட்டு வாங்கிடுவேன். தாப்பர் சைடு, எனக்கு அதிக நேரம் இல்லை. இந்த மாத கடைசியில் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன். ஹலோ தாப்பர் சேட், என்னாச்சு? என்ன சேடு மூடு சரியில்லை போல இருக்க. என்னப்பா என்ன கண்டுக்காம போறாரு? ஏன்னா கெட்ட நேரம் வந்துச்சுன்னா எல்லா கஷ்டமும் ஒன்னா சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை இந்த மாச கட்சிக்குள்ள கொடுக்கணுமா, நாசுகா மாட்டிட்டு போறான். அவன் புத்தியை காட்டானா? ஆமா. சரி, நம்ம டிராவல்ஸ்ல எவ்வளவு காசு தேரும்? ஒரு 20-30 ரூபா தேருமா? ரெடி பண்ணிடலாமா? 20-30 தேருட்டா. அப்புறம் இந்த 3 பேர் அமெரிக்கா அனுப்புறோம்ல? ஆமா. அது எப்படி ஒரு 15 தேரும், ஒரு 30-45. அவனுக்கு டாக்குமெண்ட்ல நம்ம தான் ரெடி பண்றோமா? மொத்தமா நாம தான் ரெடி பண்றோம். ரமேஷ் ராஜோட கைவண்ணத்துல தான் அவங்கள நம்ம அமெரிக்காக்கு அனுப்புறோம். ஆனா அந்த 3 பேர்கிட்ட எந்த பேப்பர்ஸும் கிடையாது. அதுல 2 பேரு தீவிரவாதிகளா கூட இருக்கலாம். என்னப்பா சரியான நேரத்துல நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. இவனுக்கிட்ட நம்ம கஷ்டம் தீர்றதே கறந்துட வேண்டியதுதான். ஒரு 40 லட்ச ரூபா கறந்துடும். கறந்துருவோம். வச்சு தாப்பர் விட வேண்டிய காசு செல் பண்ணிடலாம். அவங்க கிட்ட அந்த அளவுக்கு தெரியுமாப்பா? நைனா, இந்த மாதிரி கும்பலுக்கிட்ட பணத்துக்கு பஞ்சமா இருக்காது. அதை கொடுக்கறதுக்கு அவனை அஞ்சவும் மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு தேவை காரியம் முடியணும், அதுவும் சரியான நேரத்துல. தேவையான காசு நமக்கு வந்து சேர்ந்துடும். நீ போ நைனா, நீ போய் ரமேஷ் ராஜ் எல்லாம் ஏற்பாடு பண்ணு. சரிப்பா. ஓ. தாப்பரே, எனக்கா கெடு வைக்கிற வைக்கிற உனக்கு ஆப்பு. ठीक से साफ किया क्या? हाँ, साफ किया. आइए रमेश जी. कपिलन, आजाद, इट इज गुड टाइम फॉर यू. अच्छा वक्त शुरू हो गया. உங்க 2 பேரையும் மாத்திட்டேன். உங்க 2 பேருடைய பேக்ரவுண்டையும் மாத்திட்டேன். இது வரைக்கும் நீங்க 2 பேர் பண்ணதையும் மாத்திட்டேன். आप दोनों का जिंदगी बदल दिया. ஏன் உங்க வாழ்க்கையே மாத்திட்டேன். நீங்க 2 பேரும் இப்போ புது மனிதர்கள். भाई वाह, क्या बात है. आपका काम बहुत अच्छा है. अमेरिका कब निकलना है? நாங்க எப்போ போலாம்? அதை சூரியதாசன் தான் பார்த்துக்குவார். உங்கள் டிக்கெட்டு, விசா, ஃப்ளைட்டு எல்லா டீட்டெயில்ஸும் சூரியதாசன் தான் பார்த்துக்குவார். ஹலோ ரமேஷ் ஜி. ஹலோ கபிலன், ஆசாத். வாங்க சூர்யா, உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். கபிலனும் ஆசாத்தும் எப்போ புறப்படலான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தானே நான் இருக்கேன். நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். क्या? என்ன சேஞ்ச்?
20 லட்சம் ரூபாயில உங்களை இங்க இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பலாம்னு நினைச்சோம். அதான் அட்வான்ஸா கொடுத்துட்டோமே. கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்லல. அது வெறும் அட்வான்ஸ் தான். இன்னும் 20 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கும். ஓகேவா? எதுக்கு? இப்ப வேலையில ரொம்ப டேஞ்சரா இருக்கு. நிறைய இடத்துல பணத்தை கொடுத்து சரி பண்ண வேண்டியிருக்கு. ஜானி, உனக்கு 6 லட்சம் சொல்லியிருந்தல, இப்ப டபுள் ஆகுது. நீ 12 லட்சம் தரணும். 12 லட்சமா? ஐயோ, அது கொஞ்சம் டைம் ஆகுமே. பரவாயில்லன்ற, அந்த டைம் எங்க கிட்ட நிறைய இருக்கு. இவன் யாரு? இவன் தான் ஜானி. இவனும் உங்களை மாதிரி அமெரிக்காவுக்கு போகணும்னு துடிக்கிறவன். உங்க 3 பேரையும் ஒன்னா தான் அனுப்ப போறோம். நஹி, எங்களுக்கு பிரைவேசி வேணும். நாங்க 2 பேரும் தனியா தான் போகணும். அது இருக்கட்டும். ஆனா 40 லட்சம் ரூபாய் எங்களால கொடுக்க முடியாது. அப்ப அமெரிக்கால பாதி தூரம் கூட உங்களால போக முடியாது. क्या பிளாக்மெயில் कर रहा क्या? சூர்யா சார், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சின்ன பசங்களோட போறதுக்கு நான் தயாரா இல்லை. சின்ன பசங்களா? எப்படி சொல்ற? இல்ல, மேல 20 லட்ச ரூபா போட்டு போக அழுகுறாங்க. இவங்க 2 பேரையும் பாதி கடையில இறக்கி விட்டுறலாமே. ஏய், கன் அந்தர் ரக்கோ. என்ன சூர்யா சார், துப்பாக்கிலாம் எடுத்து காட்டுறாங்க. சின்ன புள்ளத்தனமா இருக்கு. இந்த துப்பாக்கிலாம் வேண்டாம். மாட்டினா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் மாட்ட போறோம். கவலையே படாதீங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. நீங்க அமெரிக்கா போயிடுவீங்க. என்ன ஜானி, எஸ்கேப்பா? நாட்டை விட்டு ஓடுறியா? ஏன் நீங்களும் வரீங்களா? ஆமா, நீங்க யாரு? ரொம்ப நாள் உங்களை ஃபாலோ பண்றேன். யூ ஆர் அ கிரிமினல். என்ன சோனிகா, பெரிய மீட்டிங் நடக்குது போல இருக்கு. எஸ், எல்லாரும் அமெரிக்கா போறாங்க. ஆஹா, தப்பாச்சே. டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினலாக வச்சுருக்காங்களா? என்ன சூரியதாசன், எல்லாம் உங்கள் ஏற்பாடா? सब चेक कर ले क्या? गुड. அட, யார் இந்த 2 புதுமுகமும்? तीव्रमा डिफरेंट இருக்காங்க. आजाद एंड काबिलन, ठीक है ना? करेक्ट. बहुत बढ़िया. सोनिका, टेक कवर. You, come on, go. Hey, hey, good. Hey. புன்னகை பூமியே வன்முறை வெள்ளோட்டமா